என்னடா பயங்கரமா பசிக்குதுடா, தண்ணி தாகமா இருக்குடா, ஏதாச்சும் வாங்கிதாடா. ஏய் நம்மனா பெரிய குளம் பஜார்லடா இருக்கிறோம். கொத்து புரோட்டம் கோழிக்கறி வாங்கி தரதுக்கு பேய் வெட்டிட்டு வருதுடா. ஓடுங்கடா டேய், தப்பிக்கலாம் போங்கடா டேய். ஏய் நான் கொண்டாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் சாப்பிடுறா. அங்க ஏதோ இருக்குடா. டேய் அங்க பாரு. ஏய் அங்க பாருங்கடா, இலையோட சைஸை பார்த்தா சாப்பாடு வெயிட்டா இருக்கும் போலடா. ஆமாடா. ஏய் ஏய் இது எனக்கு, இது உனக்கு. ஏய் அது உனக்குடா. டேய் தாகமாக இருக்குன்னு சொன்னல, குடிடா. டேய் 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 அம்மா டேய். இன்னொரு மீட்டர்ல பாடி இருக்குண்ணே, பாறை தான் இருக்கு. இரு, நம்மளுதான். சொல்ல முத்து, உணத்தை தூக்கிட்டு என்னையா அதெல்லாம் விட்டுக்கிட்டு
இங்க பாருங்க, இன்னும் 1 வருஷம் இந்த காட்டுக்குள்ள நீங்க எங்க தேடினாலும் சுடலமாடனையும் அந்த பசங்களையும் கண்டுபிடிக்க முடியாது. சுடலமாடன் செய்யற மந்திர வித்தையால எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. சுடலமாடன் பலி கொடுக்கறதுக்கு 41 நாள் முன்னாடி அவன் எல்லைக்குள்ள எந்த பணத்தையும் எரிக்கவோ பதுக்கவோ கூடாது. அப்படி நடந்தா 1 வருஷத்துக்கு சுடலமாடன் பலி எடுக்க மாட்டான். அதனால இந்த பணத்தை கொண்டு போய் அவன் எல்லையில எரிச்சோம்னா அந்த பசங்களை காப்பாத்திடலாம். முயற்சி பண்ணி பார்ப்போம். போலாம். சுடலமாட சாமி கோயில்டா. கதை முடிஞ்சதுடா. சுடலமாட சாமி நம்மள பரவட்டுக்கு தூக்கிட்டு வந்தாரா. பரன்விட்டா அவடா மத்த சாமி மாதிரி சுடலமாட சாமி சைவம் இல்லடா, அசைவ சாமி, ஆக்ரோஷ சாமி. இதுக்கு உயிர் பலினா ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசம் கடைசி செவ்வாய்க்கிழமை சாமிக்கு கொலை நடக்கும். பக்தர்கள் சாமி நீதான் எங்க உயிரையும் உடம்பையும் காப்பாத்தி தரணும்னு வேண்டிக்கிட்டு ஆடு பன்னி கோழின்னு சாமிக்கு படைப்பாங்க. கோயிலுக்கு முன்னாடி பெரிய பரணை கட்டி அதுல ஆட்டையும் பன்னியும் கட்டி வைப்பாங்க. சாமி மயான வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்து உயிரோட இருக்கிற மிருகங்களை வெட்டி நெஞ்ச பொழந்து ரத்தத்தை குடிச்சு உசுர எடுக்கும். நம்ம சத்தியத்தை மீறி குடிச்சதுனால சாமி நம்ம 3 பேரையும் பலி எடுக்க போறாரா. சுடலமாட மயான பூஜைக்காக வந்துட்டு இருக்கான். நம்ம அங்க போனோம்னா நம்மள கொன்னுடுவான். அவன் பூஜை முடிஞ்சு போற வரைக்கும் இங்க எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கணும். அதோ அங்க ஒரு வீடு தெரியுது, வாங்க. சீக்கிரமா வாங்க. சொல்லுங்க வேமா போயா. என்ன பண்றீங்க? சீக்கிரம் சீக்கிரம். சத்தம் போடாதீங்க. எப்படி திடீர்னு லைட் எரியுது? தமிழ் அண்ணன் கொண்டு இருக்க மாட்டாரு. இவகிட்ட தான் கத்தி இருக்கு. இவதான் கொண்டு இருப்பா. இவன் மந்திரவாதி, நரபலி கொடுக்கிறவன். தமிழை இவன் தான் கொண்டிருப்பான். நீ தான் தமிழை கொண்டிருக்க. ஏன் அவனை கொல்ற? நீதான் கொண்டியா? இல்ல, நான் கொல்லல. டேய் நீயா? இல்ல வேணா சொல்லுடே. நான் கொல்லல. நீயா? இல்லங்க, நான் கொல்லல. இப்போ உண்மையா சொல்லல, 2 பேரையும் சொல்லிடுவேன். இவனே நீ கொன்னுட்டியா? இங்க பாரு, நீயும் கொல்லல, நானும் கொல்லல. சுடலமாட தன்னை எதிர்க்கிறவங்களையும் வெறுக்கிறவங்களையும் கொல்ற வழி இது. தன்னை எதிர்க்கிற எல்லாரையும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ற மாதிரி பண்ணுவான்.
அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வெறுப்பு வர மாதிரி செய்வான். அதுக்கப்புறம் அவங்களே அடிச்சு கொல்ற மாதிரி பண்ணுவான். இதெல்லாம் சுடல மாடனுடைய வேலை. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். இவங்களை கொண்ட மாதிரி நீ என்ன கொல்ல முடியாது. என் கிட்ட வந்த உன் சங்க அறுத்துருவேன். சொன்னது உண்மைதான். இவங்க 3 பேரையும் கொன்னது அந்த சொல்ல மாட்டேன்தான். இங்க இருந்தா நம்மளையும் கொன்னுடுவான். மாட அருள மாட அதுக்கு மாட ஆத்தி மாட அக்னி மாட அருள மாட அதுக்கு மாட ஆத்தி மாட அக்னி மாட அருள மாட அதுக்கு மாட ஆத்தி மாட அக்னி மாட அருள மாட சத்தியத்தை மீறி குடிச்சதால அந்த 3 பேரையும் சொல்லல சாமி. அந்த பரல்ல வச்சு தான் பழி வாங்கினாங்க. இனிமே குடிப்பியா? குடிக்க மாட்டேன் சாமி. இனிமே குடிக்க மாட்டேன் சாமி. இனிமே குடிப்பீங்களா? குடிக்க மாட்டோம் சாமி. குடிக்க மாட்டோம். சொல்லு. சொல்லல சாமி சத்தியமா? சொல்லல சாமி சத்தியமா. இனிமே நான் குடிக்க மாட்டேன். இனிமே நான் குடிக்க மாட்டேன் சாமி. இது சத்தியம். இது சத்தியம். கிளம்புங்க. வாப்பா வாங்க போலாம். சொல்லு. சொல்ற சாமி சத்தியமா? சாமி சத்தியமா? இனிமே நான் குடிக்க மாட்டேன். இனிமே நான் குடிக்க மாட்டேன். சத்தியம் பண்ண. அப்பா, நீங்கள் சொன்னதை அவங்க நம்பிட்டாங்களா?
நம்பிட்டாங்கப்பா. ஆனால் தினமும் சுடலசாமி முன்னாடி உட்காந்துட்டு போய் சொல்கிறது வேதனையாக இருக்குப்பா. இல்லைப்பா, நம்ம வீட்டில் நடந்த சோகம், நமக்கு ஏற்பட்ட இழப்பு இனிமே வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாதுப்பா. வாப்பா, தொட்டு கண்ணில் வச்சுக்க. இதை அடுத்த வருஷம் வச்சுக்குவோம். இப்போ எனக்கு 200 பணம் கொடு. எதுக்கு? பேங்க் எக்ஸாமுக்கு ஃபார்ம் வாங்கணும், அதுக்கு தான். நீ எக்ஸாம் எழுதி கிழிச்சா சாரையும் குடிக்க தானடா கேட்குற. தெரியுதுல பணம் கொடுப்ப. ஏன்டா இப்படி பண்ற? இப்படியே குடியிருந்த வீட்டில் குடிச்சு அசிங்கப்பட்டு தானே நம்ம இங்கே வந்தோம். இப்போ இங்கேயே வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டே இல்லை? இந்த அசிங்கத்துக்கு பயந்தாட உன் தம்பி ஹாஸ்டல்லே இருக்கேன் இங்கே வராம. அவனை பார்க்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமாடா? உன்னை யார் கஷ்டப்பட சொன்னா? செத்துருங்கிறேன். பணம் கொடுப்ப. கடைசி அந்த தாலி செயின் தாண்டா இருக்கு. நான் செத்ததுக்கு அப்புறம் அதே அத்தனை போய் குடிடா. தரமாட்டல தரமாட்டல தரமாட்டல. தம்பி வேணாண்டா. சத்தியத்தை மீறி குடித்த 3 பேரையும் சுடலமாட சாமி கொன்னாருங்கிறது முழுக்க முழுக்க கற்பனை, பொய். குடிக்க காசு தரலங்கிறதுக்காக எங்கள் அண்ணனே எங்கள் அம்மாவை அடித்து கொண்டுட்டான்ற அதிர்ச்சியில் நான் இருந்தப்போ, போதையில் அவனும் லாரியில் அடிப்பட்டு செத்துட்டான்னு நான் கேள்விப்பட்டதும் உடஞ்சே போயிட்டேன். அந்த வேதனையிலேயே நான் காலேஜுக்கு போய் என் நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது, இந்த குடியினால் அவங்களும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு. சுடலமாட சாமி தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்கும், கொல்லும் அப்படின்னு. அந்த பயத்தையும் நம்பிக்கையும் இப்போ உருவாக்குனா ஒருவேளை குடிக்கிறவங்க திருந்துவாங்களோன்னு தோணுச்சு. அதுக்காக நானே ஒரு கற்பனை கதையை உருவாக்குனேன். அந்த கதையில் குடிக்காத நான் குடிகாரனா ஆனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாதுரை, அம்மாவாசை அவங்களையும் குடிகாரங்களாக ஆக்கினேன். ஒரு ஃப்ரெண்டை போலீஸ் ஆக்கினேன், ஒரு ஃப்ரெண்டை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆக்கினேன். இறந்து போன என் அம்மாவுக்கு உயிர் கொடுத்து இந்த கதையில் திரும்ப கொண்டு வந்தேன். இப்போது இந்த கிராமத்தில் கயிறு கட்டினவங்க ஓரளவுக்கு குடிக்கிறது இல்லைன்னு கேள்விப்படுறேன். நிம்மதியாக இருக்குது. இந்த கிராமம் முழுசாக திருந்திருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நடக்கும்னு நம்புகிறேன்.